ஹாய் மக்களே, எல்லாருக்கும் குட் ஈவினிங். ஹோப் எவ்ரிபடி ஆர் குட். ஹாய்ண்ணா. ஹாய் கைஸ். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சிரிச்சு சந்தோஷப்பட்டு. எஸ், ஃபைனலி It's அ a குட் Indian cricket ஸ்மைலி fan. லைவ் டு ஸ்டார்ட். Finally on the right track. வெல்கம் டு கிரிக்கெட் பசங்க சேனல் கைஸ். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்ஸ் ஃபார் ஷார்ட்ஸ். நாங்கள் லைவ் போட முடியலாலும் ஷார்ட்ஸ் வச்சு உங்களை என்கேஜ் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். யா, Yeah. அண்ட் ஒரு ஃபென்டாஸ்டிக் டெஸ்ட் மேட்ச் இன் பர்த், இந்தியா Turn around. ஆமாம், ஆஸ்திரேலியா வர்ஸ் இந்தியா. பயங்கரமான ஒரு டெஸ்ட், ஃபர்ஸ்ட் டே. ஒரு நல்ல ஒரு டெஸ்ட்டு, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இன் பர்த்தில் ஆரம்பிச்சிருக்கோம். அண்ட் வெரி குட் விக்ட்ரி. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணாங்க. எஸ்பெஷலி பூமரோட கேப்டன்சி ரொம்ப ஃபயரியாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருமே நல்லா, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. எஸ், அதோட ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். Yeah. ஆக்சுவலி இது வந்துட்டு ஒரு டைலமாவான காலாக இருக்கலாம். லைக் டாஸ் ஜெயிச்சுட்டு யார் பேட்டிங் எடுக்கணுமா பவுலிங் எடுக்கணுமாங்கிறது வந்துட்டு இந்தியா எப்போவுமே வந்துட்டு ஓவர்சீஸில் வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்லேயே இருப்பாங்க. லைக் அது எப்படி போக போகுதுன்னு தெரியாது. பட் ஆனால் கட்ஸோட வந்துட்டு பும்ரா வந்துட்டு டாஸ் ஜெயிச்சுட்டு பேட்டிங் எடுத்தாரு. ஸோ குட்னஸ் டு பும்ரானே சொல்லலாம். பட் ஆனால் அதில் ஒரு ஒரு விஷயம் இருக்கு. இப்போ ஃபார் இன்கேஸ் லைக் இஃப் இந்தியா வந்துட்டு 150க்கு ஆல் அவுட் ஆகலைன்னா இந்த மேட்சோட ரிசல்ட் எப்படி வேணா போயிருக்கலாம். அதுதான் என்னோட தியரி. ஏன்னா இப்போ ஒருவேளை இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் கொஞ்சம் நல்லாவே ஆடிட்டு ஒரு 300 இல்லை ஒரு 280 அந்த மாதிரி ஆல் அவுட் ஆயிருந்தாங்கன்னா தென் செகண்ட் டே வந்துட்டு ஆஸ்திரேலியா பேட்டிங் வந்திருந்தா லைக் ஓவராலா பார்க்கும்போது அந்த செகண்ட் டேவும் தேர்ட் டேவோட ஹாஃப் டே அப்படி அந்த தேர்ட் டே இந்த ரெண்டு தான் ஆக்சுவலி பேட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு கிரவுண்ட்ல. ஸோ அந்த டைம் வந்துட்டு நம்ம ஒரு வேலை நம்ம நல்லா ஆடிருந்தோம்னா அதை ஆஸ்திரேலியா நல்லா யூட்டிலைஸ் பண்ணி 400 to 500 கூட அடிச்சிருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. ஜஸ்ட் அசம்ஷன், லைக் இதுதான் நடந்திருக்கும்னு சொல்ல முடியாது. பட் ஜஸ்ட் லைக் என்ன சொல்றது, நம்ம பவுலர்ஸ்க்கான இது இது அவங்க அவங்க விக்கெட் எடுத்ததுக்கான அந்த எதுவும் நாங்கள் இது பண்ண பார்க்கல. பட் என்ன சொல்ல வரோம்னா இட் குட் ஹவ் ஹேப்பன் அப்படின்ற மாதிரி நான் சொல்ல வரேன். ஸோ அது 150 ஆல் அவுட் ஆனது கூட நமக்கு ஒரு நல்ல நல்ல ஒரு விதமாக தான் முடிஞ்சிருச்சு நமக்கு. ஆமா, கெட்டது ஒரு நல்லதுன்னு சொல்ற மாதிரி. நீங்க ஆமா. நோட்டீஸ் பண்ணீங்கன்னா வந்துட்டு ரெக்கார்ட் பிரேக்கிங் பெர்த்ல வந்துட்டு டே 1 ரெக்கார்ட், ஐ மீன் 17 விக்கெட்ஸ் போயிருந்துச்சு இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா ஆமா ஆமா கம்பைன்லி. பட் நீங்க பாத்தீங்கன்னா செகண்ட் டே ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு பேட்டிங் பிச் ஆயிடுச்சு. மிச்சல் ஸ்டாக் அவுட் பண்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இந்தியாவுக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு அவுட் பண்ணாங்க கிட்டத்தட்ட. ஒரு ஸ்டேஜ்ல நியர் ஹாசல்வுட்டும் மிச்சல் ஸ்டார்க்கும் வந்துட்டு ஏதோ பிரைம் பேட்ஸ்மேன்ஸ் மாதிரி ஆடிட்டு இருந்தாங்க. ஆமா, ரொம்ப மிஸ்டேக்கே ரொம்ப அந்த பண்ணாம ஆடிட்டு இருந்தாங்க. ஆமா, அந்த பார்ட்னர்ஷிப் பிரேக்கே பண்ண முடியல. நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணோம் அந்த பார்ட்னர்ஷிப் பிரேக் பண்றதுக்கு. ட்ரூ ட்ரூ ஏன்னா ட்ரூ. ஈவன் பவுலர்ஸ் அவங்க ஒரு 100 பால் நியர்லி வந்துட்டு ஸ்டாக் ஆடுறாருன்னா அந்த அளவுக்கு பிச் வந்துட்டு பேட்டிங் ஃபேவர் ஆயிடுச்சு. அண்ட் அதை வந்துட்டு விடுவோமா நாங்கன்னு சொல்லிட்டு ஜெய்ஷோலும் கேலும் பிரிச்சுட்டாங்க. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் டேல வருவோம். இப்போ இடையில போக வேண்டாம். ஸோ ஃபார் டே 1 வந்துட்டு லைக் ஆக்சுவலி லைக் டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் எடுத்தாங்க. டேஷோல் வந்து டக் அவுட். ஆக்சுவலி லைக் இது வந்து லைக் ஆல் தி மோஸ்ட் ஆஃப் தி 75% ஆஃப் இந்தியன் ஃபேன்ஸ் வந்துட்டு ஒரு ஒரு சர்ப்ரைஸாவே இருந்திருக்காது 150 இந்தியா ஆல் அவுட் ஆனது. ஏன்னா வந்துட்டு நம்ம அப்படி ஒரு ரொம்ப ஒரு டிப்ரெசிங்கான ஒரு 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 சீரீஸ் தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ ஆப்வியஸ்லி லைக் இந்தியா வந்துட்டு மென்டலி ஸ்ட்ராங்கா இருப்பாங்களா அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு. அதுவும் இல்லாம ஆஸ்திரேலியால ஃபர்ஸ்ட் மேட்ச் போது ஹிஸ்டாரிக்கலா நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சதே கிடையாது. அதுதான் உண்மை. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் சாமிக்கு தான். ஆமா, ஃபர்ஸ்ட் மேட்சுக்கு சாமி குட்டுருவாங்க அந்த மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் அவுட் ஆகும்போதே நினைச்சேன் சரி இப்படி ஒரு சம்பவம் இருக்கு, ஆஸ்திரேலியா சம்பவம் பண்ணிடுவாங்க தான் எல்லாருமே நினைச்சாங்க. ஆனா அவங்க நீ என்னடா பெரிய பேட்டிங் ஃபார்ம் அவுட், நான் காட்டுறேன்டா பேட்டிங் ஃபார்ம் அவுட்ன்ற மாதிரி அவங்க எல்லாரும் அப்படி பேட் ஃபார்ம் அவுட்டா இருக்காங்க. பேட்டிங் ஃபார்ம் அவுட்லாம் கிடையாது. மேன் வித் கோல்டன் ஆர்மர் இல்ல ஃபயர் ஆர்மர் இல்ல பும்ரா. ரீசென்ட்லி பாகிஸ்தான் கூட வந்துட்டு சீரிஸ் நடந்துச்சு. அதுல கூட ரொம்ப ரொம்ப தோத்துட்டாங்களே. 3 ஒன் டே சீரிஸ் நடந்துச்சு. அதுல 2-1 ஜெயிச்சாங்க பாகிஸ்தான். ரொம்ப 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 மோசமா தான் பேட்டிங் போயிட்டு இருக்கு ஆஸ்திரேலியா. அது ஆஸ்திரேலியால சுத்தமாவே எதுவும் எடுபட மாட்டேங்குது இப்போ. இல்ல, முன்னாடி வந்துட்டு இந்த கவாஜா பயங்கரமா நிப்பாரு. அவரு ஆடுறது இல்ல ரீசெண்டா. இல்ல அண்ட் இவங்க இந்தியா டீம் வந்து அவங்க கூட நிறைய ஆடி ஆடி கிராக் பண்ணிட்டாங்களா இல்ல இல்ல வந்துட்டு இல்ல லாபுஷேனும் இவங்க ரீசென்ட் டேஸ்ல பெர்ஃபார்மே பண்ணல. லாபுஷேன் லாபுஷன் ஆமாமா லாஸ்ட் 1 இயராவே பெஸ்டா பெரிய ஆடுவாரு. பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. அதனாலதான் கொஞ்சம் அவங்க செட் ஈவன் ஸ்மித் கூட ரொம்ப அண்டர் ரேட்டடா தான் ஆ, லைக் ஐ மீன் அந்த அண்டர் பெர்ஃபார்மிங் தான் பண்ணிட்டு இருக்காரு.
ஆமா. ஆக்சுவலி அவங்க பெர்ஃபார்ம் பண்றதுலயே பார்த்தா வந்துட்டு ஹெட் தான் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்றாரு. ஹெட் அப்புறம் ஆக்சுவலி கிறிஸ் கிரீன் வந்துட்டு ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. அன்பார்ச்சுனேட்லி இன்ஜூர்டு ஆட மாட்டாரு. கெமரூன் ஓ கிரீனா? கேமரூன் கிரீன் சாரி. ஆ, ஆ, ஆ. ஓகே. ஆமாமா. கேமரூன் கிரீன். கிறிஸ் கிரீன். கேமரூன் கிரீனும் வந்துட்டு அவரும் கேமரூன் பாவம். கிரீன் இன்ஜூர்டு. ஆக்சுவலி அது ரொம்ப ரொம்ப கீ ஃபிகர் அவரோட டெஸ்ட்ல. ஸோ ஏன்னா மிச்சல் மார்ஷ் பரவாயில்ல. லைக் நெக் டு நெக் ஐ மீன் லைக் இதுதான் ரீப்ளேஸ்மெண்ட் தான். பட் கேமரூன் கிரீன் வந்துட்டு ரொம்ப ஒரு ஒரு பர்பிள் பேட்ச்ல இருந்தார் ஆக்சுவலி இன்ஜூர் ஆகிறதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவுக்கு. ஸோ யா அவங்க நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலி 150 நான் நினைச்சேன் ஒரு 300 அடிச்சுட்டு 150 லீடை கொடுத்து எப்படியும் ஒரு 3 டேஸ்ல மேட்ச் முடிஞ்சு போயிடும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் வந்து ஆஸ்திரேலியா ஒரு கேம் ஆடினாங்க பாரு. லைக் ஆஸ்திரேலியா ஆடினாங்கன்னு விட ஒரு பும்ரா வந்துட்டு ஒரு 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 ருத்ரதாண்டம் ஆடின மாதிரி தான் இருந்துச்சு சொல்ல போனா. என்ன மாதிரியான பர்ஃபார்மன்ஸ். லைக் எங்களை நான் விட இருக்கேன், நான் தான் கேப்டன், நான் பாத்துக்கிறேன், நான் ஒருத்தனா பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆளா அப்படியே சதைச்சு விட்டாப்ல. சீரியஸ்லி அற்புதமான ஸ்பெல்லு. ரொம்ப நெருப்பா போட்டாரு பூம்ரா. அதாச்சும் வந்துட்டு இருக்கிற அலெக்ஸ் கேரி விக்கெட் கீப்பரை தவிர எல்லா பேட்ஸ்மேனையும் தூக்கியாச்சு நம்ம டே ஒன்னு ஆமா. நினைக்கிறேன். ஸோ அண்ட் குடோஸ் டு நிதிஷ்குமார் ரெட்டி டெபியூல வெறித்தனமான சம்பவம். ஸோ இந்தியாவோட அந்த 150 ரன்ஸ்ல பார்த்தோம்னா லைக் ரொம்ப 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 சில பர்டிகுலர் நாக்ஸ் மட்டும் லைக் ஆக்சுவலி லைக் இப்போ வந்துட்டு பந்தும் நிதிஷ்குமார் ரெட்டியும் அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணலைன்னா நம்ம அந்த 150க்கு போயிருக்க மாட்டோம். நாங்களும் ஆஸ்திரேலியா மாதிரி வந்துட்டு ஒரு 100 கீழே நம்ம ஆல் அவுட் ஆயிருக்கலாம். நிதிஷ்குமார் ரெட்டி வந்துட்டு கவுண்டர் அட்டாக் பண்ணி ஆடினாரு. அது வந்து நல்லாவே இருந்துச்சு பாக்குறதுக்கு. அதுவும் ஒரு டெபியூட்ல இப்படி ஒரு ஒரு பர்ஃபார்மன்ஸ்ங்கிறது வந்துட்டு அன்இமேஜினபிள். பந்த் டிட் வாட் பந்த் டஸ் அவ்வளவுதான். என்ன பண்ணணுமோ அதை கரெக்டா பண்ணாரு. அன்பார்ச்சுனேட்டா அவுட் ஆயிட்டு போனாரு. அண்ட் ஆல்சோ குடோஸ் டு கேஎல் ராகுல். கேஎல் ராகுலுக்கு வந்துட்டு ரொம்ப 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 நம்ம கடமைப்பட்டிருக்கோம். எவ்வளவுக்கு எவ்வளவு ட்ரோல் பண்றோமோ அவர் டிட்டர்மினேஷனுக்கும் அதுவும் லைக் ஓப்பனிங் வந்துட்டு சாதாரண விஷயம் கிடையாது. அவர் ஆடின கேமுக்கு வந்துட்டு ஏன் வந்துட்டு நம்ம ராகுல உள்ள வச்சிருக்கோங்கிறத வந்துட்டு ஸ்குவாட்ல எடுத்திருக்கோங்கிறத வந்துட்டு அவர் ஜஸ்டிஃபை பண்ணிட்டாரு. எனக்கு வந்துட்டு இப்போ இப்போ எப்படி எப்படி ஆயிடுச்சுன்னா நிலைமை அவர் ஆடின ஆட்டத்துக்கு அப்புறம் ரோஹித் சர்மாவை ஓப்பனிங் இறக்கலாமா இல்ல மிடில் இறக்கலாமான்ற அளவுக்கு நமக்கு தோண ஆரம்பிச்சு. ஏன்னா ரோஹித் சர்மா வந்து ஆப்வியஸ்லி இஸ் டெஸ்ட் கேப்டன். ஹி டிசர்வ்ஸ் அ பிளேஸ் இன் தி ஸ்குவாட். பட் ஆனா அசிங்கமா சொல்றீங்க. கேப்டனா இருக்கிறனால பிளேஸ் இன் ஸ்குவாட். இல்ல அவர் என்ன ஃபார்ம்ல சி ரோஹித் சர்மா வந்துட்டு எப்பவுமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான பேட்ஸ்மேன் தான். பட் லைக் அவர் என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட்ல என்ன மாதிரி ஒரு ஃபார்ம்ல வராருங்கிறது நமக்கு தெரியாது. அந்த சீரிஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ லைக் நியூசிலாந்து சீரிஸ்ல வந்து ரொம்ப வந்து நியூசிலாந்து சீரிஸ் வந்து ரொம்பவுமே ஒரு எல்லாம் ஸ்பின்னுக்கு அவுட் ஆகும்போது ஒரு ஆள் மட்டும் தனியா யார் இருந்தாலும் அப்படின்ற மாதிரி அந்த ஆள் ஃபாஸ்ட் பவுலர் அவுட் ஆயிட்டு இருக்காரு. ஒரே ஒரு இன்னிங்ஸ் மட்டும் தான் ஸ்பின்னுக்கு அவுட். எல்லா இதுலயும் சொல்லி சொல்லி 10 ஓவருக்குள்ள எடுக்கிறாங்க விக்கெட். ஸோ அதே ஆஸ்திரேலியா கண்டிஷன்ல வந்துட்டு எப்படின்னு தெரியல. இல்ல நான் அதனால சொல்றேன். சரி இஸ் a வெரி குட் பேட்ஸ்மேன் தான். பட் ஆனாலும் கேஎல் ராகுல் கரண்ட் ஃபார்ம்னு பார்க்கும்போது கேஎல் ராகுல் இஸ் பெட்டர் சூட்டட் இன் ஓப்பனிங் ஸ்லாட் எல்லாத்தையுமே தேன் இந்த கரண்ட் ரோஹித் ஃபார்ம் சர்மாங்கிற மாதிரி. கரண்ட் ஃபார்ம் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணாம நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா சைக்காலஜிக்கலாவே வந்துட்டு ரோஹித் சர்மாவும் வந்துட்டு ரொம்ப நல்லா ஹிட் பண்ணி பாலை ஹிட் பண்ணி விளாடுறவங்கள ஜெய்ஸ்வால ஹிட் பண்ணி விளாடுறாங்க. 2 பேரும் இப்படி இறங்கினாங்கன்னு சொன்னேன். ஏர்லி விக்கெட் எப்படியா 60 ஏர்லி விக்கெட் விழுது. அது வந்து மேக்ஸிமம் ரோஹித் சர்மா தான் இருக்கு. அது வந்து ஜெய்ஸ்வால் மேலேயும் அவரோட ஸ்கில் வந்துட்டு அவரால் கரெக்டாக காட்ட முடியல. ஏன்னா அவர் ஏர்லி விக்கெட் ரோஹித் சர்மா அவுட் ஆயிடுறாரா. சரி திருப்பி நம்மளும் அதே மாதிரி 6-4 அடிக்க ட்ரை பண்ணி அவுட் ஆயிடணுமான்னு சொல்லி ஜெய்ஸ்வால் வந்து வேற மாதிரி போயிட்டு அவரும் அவுட் ஆயிடுறாரு. ஸோ இல்ல இந்த டெஸ்ட் மேட்ச் நீ ஃபுல்லா பார்த்திருந்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு லைக் ஈவன் தோ லைக் ராகுல் வந்துட்டு ஒரு வால் மாதிரி ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடினாலும் ஜெய்ஸ்வால் அடிக்கலாம் போல. எந்த பால் அடிக்கணுமோ அதுதான். லைக் லைக் லிட்டரலி லைக் 60 ஸ்ட்ரைக் ரேட்ல தான் அவரோட அந்த ஆமா செஞ்சுரியா அடிச்சதே ஆக்சுவலி. ஆமா ரோஹித் சர்மா மாதிரிலாம் ரிப்ளிகேட் பண்ண பார்க்கல ஆக்சுவலி ஜெய்ஸ்வால். ரோஹித் சர்மா பண்ற தப்பு என்னன்னா எல்லா பாலையும் அடிக்க போறது. லைக் நல்ல ஷாட் ஒரு 2 6 வரும். பட் தட் டசன்ட் மேட்டர் இன் டெஸ்ட். லைக் நீங்க வந்து இன்னிங்ஸ் பில்ட் பண்ணணும். ஒரு இல்ல 2 இந்த 6 டெஸ்ட் அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டு மேட்டர் ஓடி போயிடுவாரு. அவரோட ஆல்சோ விக்கெட்டை ஈஸியா கொடுத்துருவாரு. அந்த விக்கெட் மேல அந்த வேல்யூ போடுறது இல்ல. அந்த ஃபைனல்ஸ்லயும் அதே தப்பு தான் பண்ணார் ரோஹித் சர்மா. அவர் ஒருத்தர் தான் சூப்பரா கனெக்ட் பண்ணியிருந்தாரு. ஆனா எல்லா பாலும் அடிக்க போய் அவுட் ஆயிட்டாரு ஃபைனல்ஸ்ல 2023 அது ஃபைனல்ஸ்ல. அல்ல அது நான் ஐ ஹேவ் நோ இல்ல ரிக்ரெட். அது வந்துட்டு சொல்றேன் ஒரு கரெக்ட் தான். ஒரு 2 சிக்ஸ் அடிச்சாங்கன்னா கொஞ்சம் காம் டவுன் பண்ணிருக்கலாம். எல்லா பாலும் இஷ்டத்துக்கு அடிக்க முடியாதுல்ல. ஆக்சுவலி இல்ல எனக்கும் அந்த அந்த இல்ல அந்த அந்த 2000 இது வந்து இந்த வேர்ல்டு கப் தான் சொல்றேன். 50 ஓவர் வேர்ல்டு கப்ல அவரோட ரோலே அதுதான். அந்த ரோலே அதுதாங்கும்போது அந்த மேட்ச் மட்டும் இல்ல எல்லா மேட்ச்லயும் அவர் அப்படித்தான் ஆடி இருப்பாரு. அது ஒர்க் ஆச்சு. ஏதோ அதாவது ஃபைனல்ல அதுவும் ஃபைனலி நல்லா தான் ஆடி இருப்பாரு. 45 ரன்ஸ் என்னமோ.
ஸோ அவரோட வேலையை அவர் பண்ணிட்டாரு. அவர் பவர் பிளேல அடிச்சு குடுத்துட்டு ஒரு ஓப்பனிங் குடுத்துட்டு போணும். அங்க பண்ண தப்பு வந்து 2 பேர் நமக்கு தெரியும். 2 கல்பிரிட் இருக்கிறாங்க. விராட் கோலியும், கே.எல். ராகுலும். அவங்கள சொல்லாம ரோஹித் சர்மா சொல்றதுக்கு இல்ல, எந்த இல்ல. இதுவும் அப்படி கிடையாது நான் சொல்ல நமக்கு. வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, விக்கெட் வந்து விழுந்துருச்சு. சுப்மன் கில் அவுட் ஆயிட்டாரு. ஆங்கர் பண்ண வேண்டியவரு அவுட் ஆயிட்டாரு. ஓகேங்களா? ஸோ அப்படி ம். அவுட் ஆகும்போது, இங்க விராட் கோலி, ரோஹித் சர்மா தான் 2 எக்ஸ்பீரியன்ஸ்டான பிளேயர் இருக்கும்போது, ஆமா. அப்பயும் நான் விராட் கோலி ஏன் தான் ஏன் ஆங்கர் பண்ணுவாரு. ரோஹித் சர்மா அவரோட ரோல் தான் பண்ணுவாரு. இல்ல, இல்ல. அதுக்காக வந்துட்டு எல்லா ஃபைனல்ஸ்ல வந்துட்டு 2 இம்பார்ட்டன்டான பிளேயர் இருக்காங்க. சரிங்களா? ஸ்ரேயஸ் ஐயர் ஆல்ரெடி 100 அடிச்சிட்டாரு நியூசிலாந்துல. ஸோ ம். எனக்கு தெரிஞ்சு அவர் ஆடுற டவுட் தான். அது வந்துட்டு ரோஹித் சர்மாவுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால வந்துட்டு நான் என் என் டீமோட சிச்சுவேஷன் என்னவா இருந்தாலும், நான் என்னோட கேம் தான் ஆடுவேன் அப்படின்றதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மைனஸ். அந்த மாரி ஆடக்கூடாதுல்ல. ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயரு. எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு அதாவது டீம் அப்படி அப்படி கிடையாது அப்படி கிடையவே கிடையாது. இதுதான் தப்பு. என்னன்னா, ஒருத்தருக்கும் ஒரு ரோல் குடுத்திருப்பாங்க. அது அது வந்துட்டு மேட்ச் டே 1 அதாவது லைக் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு டோர்னமெண்ட் முன்னாடி இதுதான் ஆரம்பிக்கும்போதே ஒரு ரோல். அந்த ரோல மட்டும் தான் அவங்க ஆடுவாங்க. அந்த ரோல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸோ அதெல்லாம் வந்துட்டு அதுக்கு அப்பாற்பட்டது தான். ஃபர்ஸ்ட் அவங்க ரோல் என்னவோ, அந்த ரோலுக்கான தான் இப்போ ரோஹித் சர்மா நெனச்சிருந்தா, இல்லப்பா எனக்கு ஃபைனல்ஸ் செஞ்சுரி வேணும். நான் பொறுமையா ஆடுறேன்னு ஆடிருக்கலாம். பட் ஆனா டீமுக்காக தான் ஆடுனாரு. சரியா? அது வந்து ரோஹித் சர்மா அவசரப்பட்டு அவுட்டான்னு சொல்ல முடியாது. அவரோட குடுக்கப்பட்ட ரோல் அதுதான். விராட் கோலி வந்துட்டு ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடணும். டு தி 50த் ஓவர் வரலும் ஆடணும். அதுதான் ரோல். அந்த சீரிஸ் ஃபுல்லாவே அந்த ஐ மீன் அந்த வேர்ல்ட் கப் ஃபுல்லாவே அவர் அப்படித்தான் இருந்தாரு. ஆமா. சரியா? அவரு என்ன பண்ணாரு? அ 50 அடிச்சிட்டார்ல. அதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? அவரால எவ்வளவு 50 முடியுமோ ட்ரை அடிச்சது பண்ணாரு. நான் சொல்லவே கிடையாது. லைக் அந்த மிடில் பீரியட்ல வந்துட்டு சுத்தமா பவுண்டரியே இல்லாம, சும்மா ரொட்டேட்டும் பண்ணாம லைக் ஐ மீன் லைக் 4 ஸ்ட்ரைக் ரன் ரேட் வந்துட்டு 4ல வச்சிருந்தது தான் ரொம்ப ரொம்ப நீங்க சொன்ன மாரி மிஸ்டேக்ன்னு நீங்க சொல்றேன். ரோஹித் சர்மா சொல்ற மாரி நானும் விராட் கோலி சொல்றேன். விராட் கோலி ஆங்கரிங் ரோல அவரு பண்ணிட்டாரு அவ்வளவுதான். ஆஹா! நான் என்ன சொல்றேன், இதாவது ஒரு 10 ஓவர்ல வந்துட்டு உன்னோட மெயின் பவுலர் போடுறாங்க. சரியா? அங்க அந்த அவங்க புடிச்ச அந்த 30 ஓவர் வரலும் இருக்கிறதுல யார் பவுலிங் போட்டா? மேக்ஸ்வெல் இஸ் ஏ ப்ராப்பர் பவுலர். நோ. ஹெட் இஸ் ஏ ப்ராப்பர் பவுலர். நோ. எல்லாமே பார்ட் டைம் பவுலர். பார்ட் டைம் பவுலர டேக் டவுன் பண்ணணும். அது வந்துட்டு ஒரு புதுசா வர ஒரு பையனுக்கு கூட தெரியும். ஆனா அவங்க பண்ணல. ஏன் பண்ணல? ஏன்னா ராகுலும் விக்கெட் பண்ணல. போயிடுச்சு. தேவையில்லாம நெறைய விக்கெட் 2 போயிடுச்சு. விக்கெட் போயிருக்கு. அங்க 2 விராட் விக்கெட் கோலியும் போயிருக்கு. அவுட்னா முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும். அதனால தான் ஆடுனாரு. அப்ப எண்ட் ஆஃப் த டே என்னாச்சு? எண்ட் எண்ட் ஆஃப் ஆஃப் த த டே டே விராட் என்னாச்சு? கோலி விக்கெட் போனோனே முடிஞ்சிச்சு தானே மேட்ச். அவர் அடிச்ச அது 50 தான் அதுதான் ஸ்கோரு. சொல்றேன். அப்போ 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 அந்த விக்கெட் அது அப்ப போறதுக்கு நீ ஆடி இப்போ அந்த மேட்ச்ல வந்துட்டு 110 ரன்ஸ் அதாவது 110 to 120 ரன்ஸ் 120 பால்ஸ்ல ராகுல் வந்துட்டு 60s 70s அவுட். சரியா? இப்போ ஒருவேளை முன்னாடியே ஆடியிருந்தா அட்லீஸ்ட் இந்த பால் டைம் நமக்கு ஒரு ஒரு இன்னொரு பேட்ஸ்மேனுக்கான டைம் செட் ஆயிருக்கும். விக்கெட் போறதுக்கு லைக் ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட் லைக் ஒரு 600ல ஆடி இருக்கலாம். நான் என்ன சொல்றேன், நீ சிங்கிள் தான் எடுப்பேன்னா ரொட்டேட் பண்ணி ஆடி இருக்கலாம். பட் ஆனா அவங்க வந்துட்டு ஃபுல் பிரஷரையும் டீம் மேல பில்ட் பண்ணிட்டாங்க. நான் அதுதான் சொல்றேன். சோ நாம எங்கேயோ போயிட்டோம். லைக் இது வந்து வேர்ல்ட் கப் பத்தி பேச வேண்டிய தருணமே ஒரு 10 நிமிஷம் சும்மா வேஸ்டா போச்சு. 10 நிமிஷம் இல்ல, ஒரு 4, 5 நிமிஷம். சோ யா கமிங் பேக் டு பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபி. ஆக்சுவலி லைக் ஹேமந்த் கான் திங்க் சோ. ஓகே கமிங் பேக் டு திஸ் என்ன ஆயிடுச்சுன்னா ஹேமந்த் வந்துட்டாரா? நாட் எட். ஓகே. ஸோ யா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வந்துட்டு இதுதான் 150 ரன்ஸ் 150 ரன் ஆடல இந்தியா வந்துட்டு ஆல் அவுட் ஆனாங்க. அண்ட் குடோஸ் டு நிதிஷ் ரெட்டி அண்ட் பந்த் அண்ட் ஆல்சோ லைக் ஆஸ் வெல் அஸ் ராகுல் நல்லாவே லைக் ஆங்கர் பண்ணாரு, நல்லா ஆடினாரு. அன்பார்ச்சுனேட் அவுட். அது அவுட்டா ஒரு கொஸ்டின் மார்க் தான். அந்த ஆங்கிள் வந்துட்டு கேமரா இல்லை, ஸ்னிக்கோ மட்டும்தான் இருந்துச்சு. ஹாட்ஸ்பாட் கிடையாது. ஏன்னா இந்தியா டசன்ட் ஆப்ட் ஃபார் ஹாட்ஸ்பாட். ஸோ அது ஒரு விஷயமா இருந்துச்சு. அதே மாதிரி லைக் ஆக்சுவலி லைக் ஒரு கன்க்ளூசிவான ரிசல்ட் இல்லைன்னா மோஸ்ட்லி அம்பையர்ஸ் வில் கோ ஃபார் லைக் பேட்ஸ்மேனுக்கு தான் அதை அந்த அட்வான்டேஜ் கொடுப்பாங்க, பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுப்பாங்க. பட் ஆனால் அந்த விஷயத்துல கொடுக்கல. அதுதான் ஒரு இதாக இருந்துச்சு. அண்ட் யா ஸோ 150 ஆல் அவுட் ஆனதுக்கப்புறம் சுத்தமாகவே ஓகே அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கும் போது பும்ரா வந்துட்டு போட்ட ஸ்பெல் வந்துட்டு லைக் அன்ஃபர்கட்டபிள் ஸ்பெல்லு. ஏன்னா அந்த ஸ்பெல்லு அந்த ஒரு ஸ்பெல்லு தான் வந்துட்டு இந்த இந்த சீரீஸுக்கே வந்துட்டு ஒரு 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 மெயினான விஷயமா இருக்க போகுது. ஏன்னா இந்த சீரீஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச்னா வந்துட்டு எப்பவுமே ஒரு சீரீஸை டிசைட் பண்ணுவோம் எந்த மாதிரி ஆட போறாங்கன்ட்டு. அண்ட் ஆல்சோ லைக் தேர் இஸ் லைக் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. அதாவது நார்மலி லைக் ஆஸ்திரேலியா டசன்ட் லூஸ் தேர் ஃபர்ஸ்ட் மேட்ச். அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் லூஸ் பண்ணி ஒரு சீரீஸ் ஜெயிச்சதுங்கிறதே வந்துட்டு இத்தனை வருஷத்துல 3 to 4 டைம்ஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க ஆஸ்திரேலியா. ஆல்சோ லைக் இன் பெர்த் வந்துட்டு அவங்க தோத்ததே கிடையாது. அதையும் பிரீச் பண்ணிட்டாங்க. பெர்த்தையும் பிரீச் பண்ணிட்டாங்க இந்தியா. முடிச்சிட்டாங்களா? அதே முடிச்சிட்டாங்க. போன வாட்டி பிரிஸ்பேன முடிச்சாங்க. இந்த வாட்டி பர்த்தி ஆமா இந்த முடிச்சிட்டாங்களா? வாட்டி பெர்த்தே முடிச்சிட்டாங்க. ஸோ அதுதான். அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா இன்னிங்ஸ்ல வந்துட்டு லைக்
என்ன சொல்றது, ஸ்டார்க் வந்துட்டு ரொம்ப நல்லாவே ப்ளே பண்ணாரு. ஸ்டார்க் சூப்பரா ஆடுனாரு. சம் ஸ்டார்க் ஆடினது வந்துட்டு சான்ஸ்லெஸ். லைக் செம்மையா ஆடினாரு. லைக் ஒரு ஸ்டேஜ்ல அவரோட விக்கெட்டே மறந்துட்டாங்க. இந்த ஆள் விக்கெட் எடுக்க முடியாது. அடுத்த ஆப்போசிஷன்ல வந்துட்டு ஹேசல்வுட் விக்கெட் எடுத்தா போதுங்கிற மாதிரி போயிடுச்சு. ஆனா அது அவ்வளோ நல்ல பேட்ஸ்மேன் மாதிரி அப்பவே தெரிஞ்சது. ஒரு மாதிரி பிச்சு மாறிடுச்சா இல்ல நம்மனால எடுக்க முடியல அப்படிங்கும் போது 101 ஆல் அவுட் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஒன்றும் சொல்லவே இல்லை. நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படியா. அதாவது ஆடுவாங்க, ஓகே, ஒரு கம்பேக் நல்லா கொடுப்பாங்க, ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் அமைஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். 40 ரன்ஸ் லீட்ல இருக்கோம். ஆனா 200 ரன்ஸ் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்துட்டு நான் உண்மையாலுமே எதிர்பார்க்கல. அதுவும் தடால் புடால்னு அடிச்செல்லாம் ஆடல. கரெக்டா ஆட வேண்டியதை ஆடி கிளாஸா கிளீனா, ஆடுனாரு. அதாவது ரொம்ப 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 வந்துட்டு ரெஸ்பான்சிபிளா ஆடினாங்க. ஜெய்ஸ்வாலாவே இருக்கட்டும், கேஎல் ராகுல் மிஸ்ட் அவுட் ஆன் செஞ்சுரி தான் சொல்லணும். 75 ரன்ஸ் அடிச்சாரு. 75 to 75, 79 ரன்ஸ் அடிச்சாரு. ஜெய்ஸ்வால் வந்துட்டு லைக் சீரியஸ்லி இந்த ஏஜ்ல வந்துட்டு இவ்வளவு மெச்சூரிட்டியும் இவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டியும் காட்டுறது வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லைக் ஃபியூச்சர்ல ஒரு நல்ல கேப்டனா வர கூட நல்ல வாய்ப்பு இருக்கு. அண்ட் யாரெல்லாம் சீரியஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ரொம்ப டவுட் இருந்துச்சு. ஜெய்ஸ்வால் வந்துட்டு இந்தியாவில் ஆடுவாரு, ஆஸ்திரேலியா வந்து ஆடிடுவோம் அப்படின்னு சொல்லி ஆஸ்திரேலியா மீடியாவில் வந்துட்டு நிறைய பேர் சொல்றதும், விராட் கோலி வந்துட்டு அவுட் ஆஃப் ஃபார்ம் அவ்வளோதான். அதுவும் ஒரு ஒரு வீடியோ நான் பார்த்தேன் ரீசெண்டாக. கிரவுண்டுக்கு வர முன்னாடி எல்லாத்துட்டும் கேட்குறாங்க ஆஸ்திரேலியா ஃபேன்ஸ் கிட்ட, விராட் கோலி வந்துட்டு எந்த அளவுக்கு இது இம்பார்ட்டன்ட்டு, விராட் கோலி வில் ஸ்டில் ஸ்கோரா அப்படின்னும் போது, இல்லை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, இட்ஸ் கோயிங் டு ரிட்டையர், அவ்வளோதான், வண்டி அவ்வளோதான், குதிரை குதிரை விழுந்துருச்சு, இனிமேல் இந்த குதிரை ஓடாது அப்படின்னு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, லைக் சீரியஸ்லி லைக் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அவர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் லைக் சீரியஸ்லி எவ்வளோ பேர் வந்துட்டு ரிட்டையர் ஆயிரணும், அவ்வளோதான் விராட் கோலி எதுக்கு இன்னும் வந்துட்டு ஆடிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னாங்க. ஆனா நான் அந்த இன்னிங்ஸ்ல பழைய விராட் கோலியை பார்த்தேன். அதாவது ரொம்ப ஓவர் டிஃபென்சிவா எல்லாம் போகாம என்ன ஆடணுமோ ஆடிட்டு 130 பால் 140 பால் ஆர்ட்ஸ்ல செஞ்சுரி. இதுதான் கோலியோட இன்னிங்ஸ். இப்படிதான் ஆடுவாரு, டெஸ்ட் அப்ரோச் பண்ணுவாரு. பட் இதுக்கும் காரணம் ஜெய்ஸ்வால் தான், கேஎல் ராகுல் தான். அவங்க அந்த இல்ல மாதிரியான இல்ல அவங்க பிளாட்ஃபார்ம் செட் பண்ணி கொடுத்தாங்க. அந்த பிரஷர் தூக்கிட்டாங்க, நான் இல்லைன்னு ஆமா. சொல்லல. பட் ஆனாலும் சரி இல்ல. ஆடணும்ல. அதுக்கு மேல வந்த எல்லாருமே ரொம்ப ஜாலி. ஏன்னா கேஎல் ராகுல், ஜெய்ஸ்வால் அவுட் ஆனதுக்கு அப்புறம் கூட ரொம்ப ரொம்ப கேவலமா பந்தும் இவங்களும் அவுட் ஆனாங்க. பந்து ஒண்ணு படிக்கல் நான் அவுட் சொல்றேன் பாரு. ஆனாங்க. பந்து டீமே கஷ்டப்படும். அந்த பிச்சில் பேட்டில யாருக்குமே பால் வந்து யாருக்குமே பேட்ல படாது. அப்படிங்கிற போது மட்டும்தான் தலைவன் ஏதோ வேற பிச்சில் ஆடுற மாதிரி ஆடிட்டு இருப்பான். எல்லாரும் ஆடும்போது இந்த மேட்ச்ல நான் ஆட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிட்டு போயிருவாரு. ஆக்சுவலி பந்த் அவுட் நான் லைவ்ல பார்க்கும்போது நான் சொன்னேன். பந்த் ஸ்பின்னுக்கு வந்தோனே பந்த் இறங்கி மட்டும் வந்தா ஸ்டம்ப் ஆயிருவான். அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன். என்னோட பிரதர் பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தார். நாங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டே பாடிருந்தோம். நான் சொன்னேன் இறங்கி வரக்கூட, இறங்கி மட்டும் வந்தா அவுட்டிடுவான். இறங்கி மட்டும் வரக்கூடாது. ஏன்னா பிச்சு தெரியாது. ஆனா சிக்ஸ் அடிக்க ட்ரை பண்ணுவான். இறங்கி மட்டும் வரக்கூடாதுன்ற அப்படியே இறங்கி வந்து ஸ்டம்ப் ஆறான் ரெய்னா மாதிரி. ஏன்னா பிச்சை பத்தி தெரியாது. எதுவுமே தெரியாம அப்படி ஸ்பின்ல இறங்கி வந்தா அவுட் தான். அந்த இந்த மாதிரி நிறைய டிஸ்மிசல் ஆயிருக்காரு அந்த பந்த். பொசிஷன்ல ஸ்கோர் வந்துருச்சு, அடிச்சு லைக் ஆமா. பந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத ஆளு. பந்துக்கு எது பிளஸோ அதுதான் மைனஸ், மைனஸ் எதுவோ அதான் பிளஸ். ஆமா. அதெல்லாம் அது சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. கரெக்ட் தான். பட் இருந்தாலும் நான் ஜட்ஜ் பண்ண மாரியே அவுட் ஆறாரு. அப்படியே சொல்லினே இருக்கேன். அப்படியே அவுட் ஆறாரு. பட் ஆனா அந்த டைம்ல ஓகே, லைக் ஒரு 2 விக்கெட் போன போது உடனே வந்து நிதிஷ்குமார் ரெட்டி வந்துட்டு ஸ்டெபிலைஸ் பண்ணாரு. நான் அப்பா! ஸ்டெபிலைஸ் பண்ணாத விட நிதிஷ்குமார் ரெட்டி திருப்பியும் நல்லா ஆடினாரு 2வது இன்னிங்ஸ்லயும். லைக் என்ன சொல்றது? ரொம்ப ரொம்ப பயங்கர ஆடு. நைஸ் பவுண்ட். லைக் ஐ திங்க் சோ. லைக் ஹர்திக் பாண்டியா இல்லாத குறைய தீர்த்துருவார்னு நினைக்கிறேன். நான் பவுலிங் வைஸ் கொஞ்சம் சுமார் தான். லைக் ரொம்ப ரொம்ப பெருசா சுமார். எனக்கு தெரியல. ஹர்திக் பாண்டியா அளவு கூட இல்ல. 120 ஆர்ட்ஸ் தான் பவுலிங் போடுறாரு. 130 அது வரும் அட்லீஸ்ட் ஃபாஸ்ட். 120 கிலோமீட்டர் பெர் ஹவர்லாம் ரொம்ப ஈஸியா ஆடிடுவாங்க ஆஸ்திரேலியால. ஸோ யா, அதுதான். அதுக்கப்புறம் வந்துட்டு லைக் இந்தியா டிக்ளேர்டு 560 ரன்ஸ் என்னவோ வந்துட்டு டார்கெட் கொடுத்துருந்தாங்க. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு திருப்பியும் பும்ரா வந்துட்டு அந்த லைக் ஐ மீன் லைக் கரெக்டாக டிக்ளேர் பண்ணி அந்த 10 மினிட்ஸ்ல 3 விக்கெட்டையும் எடுத்து அப்பா! லாபுஷனையும், அதாவது ஓப்பனர் பெக்ஸ்வைனை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கம்மின்ஸ் எதுக்கு வந்தாருன்னு எனக்கு புரியல. நான் கேப்டன், நான் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல வந்துட்டு நைட் அவுட் வாட்ச்மேனா வாங்கிட்டு வந்தாரு. போயிட்டு நைட் வாட்ச்மேன் ஓகே. பட் நைட் வாட்ச்மேனா வந்துட்டு ஹயசலுடையோ இல்ல வேற யாரோ தான் அனுப்பிச்சிருக்கணும். லயனையோ தான் அனுப்பிச்சிருக்கணும். அது எதுக்கு கம்மின்ஸ் வரணும்? கரெக்ட் பொறுப்பு தான். எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஏன்னா லைக் ஆல்மோஸ்ட் லைக் 1.5 to 2 டேஸ் வந்துட்டு அவங்க பவுலிங் போட்டு அவ்வளோ இதுல இருப்பாங்க, டயர்ல இருப்பாங்க. ஸோ வை ஷுட் ஹீ ஷுட் கம் இன் த ஆஸ் அ வைஸ் வாட்ச்மேன். அதான் என்னோட கொஸ்டின். அதுக்கப்புறம் லாபுஷேன் வந்துட்டு பூமாதேவிக்கு ஒரு ஒரு வணக்கம் போட்டாரு. அதோட முடிஞ்சது அந்த இன்னிங்ஸ்.
அது வந்து நல்ல 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 ஒரு நல்ல விக்கெட் அது அந்த எல்பிடபிள்யூ. ஸோ அதுக்கப்புறம் லைக் மார்னிங் ஆரம்பிச்ச உடனே சொல்லி வச்ச மாதிரி ஓவர்ல லைக் ஐ மீன் செகண்ட் ஓவர் போட்டாரு பும்ரா. செகண்ட் ஓவர் அதாவது செகண்ட் ஓவர் போடும்போது பாலே சொல்லி வச்ச மாதிரி எடுத்தாரு. என்ன பவுலிங்ல கவாஜா எடுத்துட்டு அதே மாதிரி கேரி கவாஜாக்கு அப்புறம் யார் வந்தா, அதுக்கப்புறம் ஹெட்டும் ஸ்மித்தும் கொஞ்ச நேரம் ஆடினாங்க. சூப்பரா இருந்தாங்க. ஹெட் சரியான இன்னிங்ஸ். ஹெட் நல்லா ஆடினாரு. ஃபாலோட் பை மிச்சல் மார்ஷ். அவரும் நல்லா ஆடினாரு. மிச்சல் மார்ஷும் நல்லா நல்லா ஆடினாரு. ஹெட் வந்துட்டு ரொம்ப அந்த அந்த விக்கெட் ரொம்ப பிளான் பண்ணி எடுத்தாங்க. அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ஆமால, பார்க்க. சரியான பிளானிங். அவங்க சரியான ஏதோ பிளானிங். ஒரு வீக்ல பவுன்சரா போட்டுட்டு கரெக்டா அவர் வந்துட்டு கிரீஸுக்குள்ள நிக்கிறாரு தெரிஞ்ச உடனே அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் போட்டு விக்கெட் எடுத்தாங்க. செம்மையா இருந்துச்சு சரியான பார்க்கவே. விக்கெட். அது சரியான பிளானிங் பண்ணி எடுத்த விக்கெட். 89 ரன்ஸ்ல வந்துட்டு அவர் வந்துட்டு ரொம்ப ஈஸியா ஆடிட்டு இருந்தாரு ஹெட். கவுண்டர் அட்டாக் பண்ணிட்டு இருந்தாரு ஆக்சுவலி. ஆமா ஆமா. லிட்டரலி கவுண்டர் அட்டாக். அப்புறம் சிராஜ் நான் விட்டுட்டேன். சிராஜ் வந்துட்டு சப்போர்ட்டர் ரியலி வெல். ஏன் சிராஜ் ஸ்குவாட்ல இருக்கிறாங்கிறதையும் நல்லா தெளிவா காமிச்சாரு. எனக்கு நம்ம வந்து ஷமியை மட்டும் மிஸ் பண்றோம். லைக் ஐ ஹர்ட் தட் ஷமி வில் கம் இன் ஃபார் செகண்ட் ஆர் தேர்ட் மேட்ச்ன்றாங்க. ஆனா இன்னும் வந்து எதுவும் கன்ஃபார்மா வரல, அபிஷியலா வரல. பட் ஹி இஸ் ஃபிட். ஹர்ஷித் ராணா நான் வந்துட்டு அவரு ஆகாஷ் தீப் கூட கொஞ்சம் பெட்டரா தான் பண்றாரு. பரவாயில்ல. ஹர்ஷித் ராணா பரவாயில்ல. பட் ஆனாலும் முகமது ஷமி இஸ் முகமது ஷமி. அது கம்பேரபிளே கிடையாது. நீங்க போய் என்ன கடைசி ஆண்ட மேட்சே வந்துட்டு வேர்ல்டு கப் ஃபைனல் தான். ஆமா. கம்பேரிசனுக்காக சொல்ல, பட் பரவாயில்ல. எனக்கு பெட்டரா தான் தெரிஞ்சிச்சு. ரொம்ப நோவேர் அது வந்து ஹர்ஷித் ராணா இஸ் நாட் பேட். லாஸ்ட் டைம் சர்துல் தாக்கூரா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு லைக் அதர்ஸ் ஆகாஷ் தீப்பா இருக்கட்டும், அவங்க எல்லாம் விட கொஞ்சம் நல்ல பவுலராகவே தெரியுறாரு. ஆமா. யா. ஆனா எனக்கு இதுல வந்துட்டு ஆகாஷ் தீப் நல்லா செட் ஆயிருக்கும் வரும். லைக் ஐ மீன் லைக் ஒருவேளை என்ன ராணா ஹர்ஷித் ராணா போல ஆகாஷ் தீப்புக்கு சூட்டபிளா இருந்திருக்குமோ தோணுது. ஏன்னா இன் ஸ்விங் அவுட் ஸ்விங் இல்ல சான்ஸ் நிறைய கொடுத்து பார்த்தாச்சு. புதுசா தான் இப்ப இறக்கணும். வேற வழி இல்ல. இல்ல நியூசிலாந்து சீரிஸ்ல மட்டும் சரியா பண்ணல, அவ்வளவுதான். 10 நல்லா தான் பண்ணியிருந்த மாதிரி இருந்துச்சு. பட் லைக் தெரியல லைக் ஆஸ்திரேலியால என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் லைக் ஐ மீன் ராடிசேஷன்ல எப்படி பவுலிங் போட்டா நமக்கு தெரியல. ஸோ ஹர்ஷித் ராணா நாட் லைக் ஐ மீன் லைக் ஹர்ஷித் ராணா அதுவும் இல்லாமல் கொஞ்சம் பேட்டிங் நல்லா பண்ணுவார். ஸோ அதெல்லாம் தான் ஒரு மெயின் ரீசன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நல்லா வாஷிங்டன் கடைசியா 2 விக்கெட் எடுத்தாரு. நல்ல விக்கெட் எடுத்தாரு. நிதிஷ்குமார் ரெட்டி அவரோட டெபியூ விக்கெட் எடுத்தாரு. டெபியூ விக்கெட் ஒரு வழியா மிச்சல் மார்ஷ் எடுத்தாரு. ஸோ ஆல் அரவுண்ட் சரியான பர்ஃபார்மன்ஸ் இன் பேட்டிங், நல்ல பர்ஃபார்மன்ஸ், ஃபீல்டிங் ஆல்சோ. ஆக்சுவலி நல்ல கேட்ச புடிச்சாங்க ஆக்சுவலி. நல்ல ஃபீல்டிங் வைஸ் லைக் இந்தியா வந்துட்டு எந்த தப்புமே பண்ணல. எனக்கு தெரிஞ்சு பெருசா ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மட்டும் ஒரு டிராப் கேட்ச் விராட் கோலி பண்ணாரு. லாபுஷேனோட கேட்ச விட்டாங்க. அதுவும் பெருசா ஒன்றும் பாதிக்கல. ஸோ ஆஸ்திரேலியா எவ்வளோ மைண்ட் கேம்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு காம்படிட்டிவா இருக்க போறேன்னு சொன்னாங்களோ அதுக்கு எல்லாமே ஆப்போசிட்டா தான் அந்த அவங்களுக்கு ரிசல்ட் முடிஞ்சது. ஸோ இதுல இருந்து அவங்க கம்பேக் பண்ணி ஜெயிக்கணுங்கிறது கொஞ்சம் லைக் ஆஸ்திரேலியன் மீடியா கூட வந்துட்டு ஒரு மாதிரி லைக் இந்தியன் மீடியா மாதிரி தான். லைக் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். கொஞ்சம் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் மேலே கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். அதுவும் இல்லாமல் வந்துட்டு ஹேசல்வுட் வந்துட்டு மேட்ச் முடிஞ்சிட்டு வந்துட்டு பேட்டி கொடுத்தது வந்துட்டு ஆஸ் அ பவுலர் நாங்கள் வந்துட்டு நல்லா தான் போட்டோம் பவுலிங், லைக் பேட்ஸ்மேன்ஸ் ஸ்ட்ரகிள்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தான் எல்லா சீனியர் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸும் இருக்கட்டும், இல்லை லைக் இங்கிலாந்து பிளேயர்ஸாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியா வில் நெவர் டூ திஸ் அப்படின்னு ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயர் வந்துட்டு இப்படி வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னைக்குமே கொடுத்ததே கிடையாது. ஸோ இட் சே சம்திங் அபவுட் த ட்ரெஸ்ஸிங் ரூம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வந்துட்டு லைக் லைக் பேட்ஸ்மேன் பவுலருங்கிறது பிரிவினையே கிடையாது ஆஸ்திரேலியா டீம்ல. எங்க டீம் அப்படின்னு தான் பேசுவாங்களாம். வாட்டி வந்துட்டு எங்க பேட்ஸ்மேன் சரியா பண்ணல, பவுலர் சரியா பண்ணலன்னு ஒரு ஒரு குற்றச்சாட்டு வந்து வைக்கிறது வந்துட்டு இதுதான் தடவை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சொன்னது. ஸோ ஐ திங்க் லைக் அவங்களுக்கு வந்துட்டு லைக் நாட் ஒன்லி லைக் அவங்களோட ஃபார்ம் அதெல்லாம் போக அவங்களோட யூனிட்டி, அவங்களோட ட்ரெஸ்ஸிங் ரூம்ல ஒரு பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். இட் ஸ்டார்டட் இந்த ட்ரெஸ்ஸிங் ரூமுங்கிற மாதிரி ஒரு பேச்சு வந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு பதிலடி கொடுக்குற மாதிரி அவங்களோட அடுத்த பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் எல்லாரும் கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா லைக் நியூசிலாந்து சீரிஸ் முடியும் போது என்ன பேசியிருந்தாங்கன்னா 5-0 ஒயிட் வாஷ்னாங்க, ஆஸ்திரேலியா தான் ஜெயிக்கும்னாங்க. ஒருவேளை இவங்க வந்துட்டு இதுல இருந்து கம்பேக் கொடுக்கலன்னா 5-0 இந்தியாவை ஒயிட் வாஷ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
ஒரு பக்கம் பார்த்தா. ஏன்னா எஸ். இதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு அட்வான்டேஜ் தான். ஏன்னா ரோஹித் சர்மா வராரு, சுப்மன் கில் வில் பி பேக். ஷமியும் வந்துட்டாருன்னா அவ்வளவுதான். அவ்வளோதான். டீம் தொடவே முடியாது. அவ்வளவுதான். இப்போ வேற என்ன மாரி லெவல்ல நீங்க போயிடும். நினைக்கிறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் ரோஹித் சர்மா யாரோட பிளேஸ்க்கு பதிலா உள்ள வருவார்ன்னு நினைக்கிறீங்க? ஐ வுட் லைக் ஹிம் டு பிளே இன் த மிடில் ஆர்டர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சொல்ல வந்தா. ஸோ யூ குட் லைக் டு ரீப்ளேஸ் வித் நானா இருந்தா. பட் ஆனா ஆஸ் அ இந்தியன் டீம் மேனேஜ்மெண்டா யோசிச்சு பார்த்தா தே வில் லைக் என்ன சொல்றது, ராகுல் வில் கோ டவுன் டு மிடில் ஆர்டர் அண்ட் கோச். ரோஹித் வில் ஓப்பன். இந்த மாரி பண்ணி தான் ராகுல் வந்துட்டு ஸ்பாயில் பண்றாங்க. சீரியஸ்லி ஸ்பாயில் பண்றாங்க. அது கரெக்ட் தான். ராகுல் ராகுல் பேரே வந்து ஸ்பாயில் நான் பண்றாங்க. இதை வந்து நான் முன்னாடி அட்ரஸ் பண்ணியிருப்பேன் நம்மளோட வீடியோல. ஆமா. ராகுல் வந்துட்டு ரொம்ப பாவம். லைக் ஒரு 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 ஃபிக்ஸ்டான ஒரு 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 பேட்டிங் ஆர்டர்ல அவனை இறக்க மாட்டேன்றாங்க. கண்டபடிக்கு எல்லா பொசிஷனும் இறக்குறாங்கன்ற அதுதான் நான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப அன்ஃபேர் ஆக்சுவலி வந்துட்டு. ஏன்னா, நான் என்னதான் ராகுல் வந்துட்டு T20 ஃபார்மேட்ல கிரிட்டிசைஸ் பண்ணாலுமே வந்துட்டு ஓடிஐ ஃபார்மேட்லயும், இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் ஃபார்மேட்லாம் விட்டே குடுக்க மாட்டேன் கேஎல் ராகுல. அவரும் ஒரு வந்துட்டு நல்ல நல்ல கேப்டனா இருந்து லைக் ராகுல் சர்மா ஒரு நல்ல கேப்டனா இருந்ததுன்னா ஐ திங்க் லைக் வித் த வே தே பிளேட், நான் ஃபோர்த் டவுன் வரேன், எனக்கு அது பிரச்சனை கிடையாது. ஐ வாண்ட் மை டீம் டு ஹேவ் அ குட் லைக் என்ன சொல்றது, ஒரு நல்ல ரிசல்ட் தான் எனக்கு இம்பார்ட்டன்ட், என்னோட பொசிஷன் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு பண்ணாருன்னா ரொம்ப 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 நல்லா இருக்கும் பார்க்கிறதுக்கு. ஒரு டீமே ஒரு ஸ்பிரிட்டடா போவாங்க. பட் அது இல்லாம நான் தான் ஓப்பனர் இறங்கினா தப்பு சொல்ல முடியாது. பட் ஆனா லைக் ஆஃப்டர் தட் ஃபர்ஸ்ட் மேட்ச் டெஸ்ட் மேட்ச் லைக் இட் டசன்ட் சீம் ஃபேர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சுப்மன் கில் வந்துட்டு அழகா படிக்கல் ரீப்ளேஸ் பண்ணிட்டு, சி என்னோட பொசிஷனுக்கு படிக்கல சேர்த்தீங்க. படிக்கிறதுக்கு பதிலா இப்ப நான் உள்ள வரேன். என் தலையில மட்டும் கை வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு கிளீனா ஐ சொல்லிடுவாரு. திங்க் ஜூரல வெளியே எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ம். அதுக்கு பதிலா ரோஹித் சர்மா. ம். அதே மாரி ஜூரல் பொசிஷன் வந்தா நல்லா இருக்கும். இல்லன்னா பந்துக்கு முன்னாடி வந்தா நல்லா இருக்கும். வாட் ஐ ஃபீல். ஏன்னா தயவு செஞ்சு இந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் எடுத்துறாதீங்க. நல்லா போயிட்டு இருக்கு. ஆமா. ஏன்னா எப்படி ரோஹித் சர்மா சேர்த்தா ஏர்லி விக்கெட் விழுந்துரும். அந்த ஏர்லி விக்கெட்ட விழாம ஒருவேளை இருந்ததுன்னா இஃப் இஃப் அதான் அதான். ஒருவேளை கில் வந்துட்டு ஒருவேளை லைக் ரெக்கவர் ஆகலைன்னா ஐ ஆ, திங்க் மேபி ரோஹித் சர்மா கேன் கம் as ஒன் டவுன். ஆமா. அப்படி அப்ப வரலாம். பிரச்சனையே இல்ல. இல்லைன்னா ஒருவேளை லைக் ஜுரேலையும் தூக்கி வெளியே போட்டுட்டு ரோஹித் சர்மா ஒன் டவுனும் ஜூரேல் பிளேஸ்ல வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு சர்ஃப்ராஸ் கான் இருக்கலாம். பெஸ்ட். ஆனா அது இன்னுமே ஸ்ட்ராங்கா இருக்கும். பேட்டிங் இன்னும் ஆமா. ஸ்ட்ராங்கா இருக்குன்னு எனக்கு தோணுது. சர்ஃப்ராஸ் கான கொஞ்சம் இறக்கிருக்கலாம். ஏன் ஜுரேல் நல்ல பேட்ஸ்மேன் தான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் சர்ஃப்ராஸ் கான ஒரு பெர்மனன்ட்டான இடத்துல இருக்கும்போது கூட ஈவன் லைக் லாஸ்ட் சீரிஸ் லைக் ரொம்ப கேவலமா இந்தியா ஆடி இருந்தாலும் அதுலயும் ஒரு 150 அடிச்சிருந்தாரு செகண்ட் மேட்ச்ல. இல்ல ஐ திங்க் சர்ஃப்ராஸ் கான். ஹி டிசர்வ் ஹிஸ் பிளேஸ். யாஹ்! ஆமா. நீங்க 2 பேர்ல யாருக்கு வேணா சான்ஸ் தரலாம். ஏன்னா ஜுரேலுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வார்ம் அப் மேட்ச்ல நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல அவர் ஆடல. ஸோ அதனால அவர ரீப்ளேஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. பட் ஃபார் சான்ஸ் வந்து நீங்க சர்ஃப்ராஸ் கான் குடுக்கலாம். ஜுரேல் கூட குடுக்கலாம். அதுல நோ டவுட். பட் வாஷி எப்படி வாஷி ரீப்ளேஸ் பண்ணுவாங்களா? ஜடேஜா ஆர் அஸ்வின் வச்சு? இல்ல வாஷியே போவாங்களா? என்னை பொறுத்தவரை வாஷி எடுக்கக்கூடாது. வாஷி ஆடணும். ஏன்னா லைக் ஆஸ் அ பேட்ஸ்மேன் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ஒரு சாலிடான பேட்ஸ்மேன் ப்ளஸ் பவுலிங்கில் வந்துட்டு லைக் ஆஸ்திரேலியன் பிச்சஸில் வந்துட்டு ஸ்பின்னுக்கான அவ்வளோவான லைக் ஃபோர்த் டே டு ஃபிஃப்த் டேல தான் வந்துட்டு ஸ்பின்னோட எஃபெக்டிவ்னஸ் இருக்கும். எப்பவுமே பார்த்தா ஆஸ்திரேலியா ஒரே ஒரு ஸ்பின்னர் வச்சு தான் ஆடுவாங்க. ஸோ அதுவே இந்தியா ரிப்ளிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ம். அதான் என்ன சொல்றது, ஒரு அஸ்வின் ஒரு ஜடேஜா ஒரு 900 விக்கெட்ஸ் இருக்கு அவங்களுக்குள்ள கம்பைண்டா. ஆனா அவங்களவே இறக்க முடியாத அளவுக்கு இந்தியன் ஸ்குவாட் பில்ட் ஆயிருக்குன்னா ஒரு மாதிரி நல்லா இருக்கு, பார்க்க நல்லா இருக்கு. பட் வில் சி. ஒருவேளை வாஷிங்டனுக்கு ஒர்க் அவுட் ஆகல அப்படிங்கும் போது பட்சத்துல வேணா நம்ம ஜடேஜாவோ சான்ஸ் இல்ல குடுக்கலையே வாஷிங்டன். அவர் தான் விக்கெட் எடுத்துட்டாரு. கரெக்ட்டா அவரு 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 பிளேஸ் பண்ணும்போது விக்கெட் எடுக்குறாரு. ஈவன் நல்லா லயோனே வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்றாங்க. அப்பயும் இவரும் வந்துட்டு அதுக்கேத்த மாரி விக்கெட் எடுத்துடுறாரு அந்த பிட்ச்லயே. சோ எப்படி ம். பார்த்தாலும் வந்துட்டு வாஷி எடுக்கிறதுக்கு எந்த ஒரு ரீசனுமே இல்ல. வேணா எக்ஸ்பீரியன்ஸ் கோட்ட வச்சு அவர் எடுக்கலாம். அதுவும் ஒரே ஒரு இது. பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் அவர் பட் வெளிய ஆனா பண்ண எடுக்கவே மாட்டாங்க சார், பண்ண மாட்டாங்க. அண்டர் கௌதம் கம்பீர் ஐ டோன்ட் திங்க் ஸோ இட் இஸ் ஹேப்பனிங். லைக் பர்ஃபார்மன்ஸ் லைக் ஐ மீன் சீனியர் கோட்டா அந்த மாதிரிலாம் இல்லை. பர்ஃபார்மன்ஸ் பண்ணா உள்ள இருக்கலாம், அவ்வளவுதான். அது வந்துட்டு கரெக்டா கொண்டு போறாங்க எனக்கு தெரிஞ்சு. ஓகே. சோ ஸோ அதுவும் இல்லாம இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன், கம்பீர் வந்துட்டு அடுத்த மேட்ச் டே நைட் மேட்சா? ஆமா. டே நைட் மேட்ச் பிங்க் பால் டெஸ்ட். ஆ கம்பீர் இல்லைன்னு கேள்விப்பட்டேன். கம்பீர் இஸ் கம்பீர் கோயிங் இல்ல பேக் டு இல்ல. இந்தியா ஃபார் கம்பீர் பர்சனல் ரீசன்ஸ். போயிருக்காரு. இந்தியா வந்திருக்காரு. அந்த ஆ டெஸ்ட்க்கு முன்னாடி வந்துருவாரு. வந்துருவாரா? வந்துருவாரு, He is வந்துருவாரு. not.
அவர் இல்லைங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். ஓகே. இல்ல, இல்ல. இப்போ வந்துட்டு அவர் இல்லாத அவரோட ஆப்சன்ஸ்ல வந்துட்டு அபிஷேக் நாயர் பேட்டிங் கோச், அதுக்கப்புறம் வந்துட்டு டெண்டுல்கர், அதுக்கப்புறம் வந்துட்டு மார்னே மார்க்கல் இவங்க தான் வந்துட்டு ட்ரெய்னிங் செஷன் பண்ணிட்டு இருக்காங்க. கோச் இல்லாம இவங்க அந்த கோச்சோட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க 3 பேர் ஷேர் பண்ணி. பட் அவங்க வந்துட்டு டெஸ்ட்டுக்கு செகண்ட் டெஸ்ட் முன்னாடி வந்துருவாராம். ஆஸ்திரேலியாவுக்கு வந்துருவாராம். ஏதோ ஒரு பர்சனல் இதனால போயிருக்காரு. அதான் பர்சனல் எமர்ஜென்சி இது மாதிரி தான் போயிருக்காரு. வந்துருவாராம். செகண்ட் டெஸ்ட் முன்னாடி வந்துருவாராம் கம்பீர். ஓகே. ஸோ யா நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச் அனாலிசிஸ் கம்ப்ளீட்டாக பண்ணிட்டோம். ஐ திங்க் லைக் எவ்ரி திங் வென்ட் இன் ஃபேவர் ஆஃப் இந்தியான்னு தான் சொல்லணும். லைக் என்ன சொல்றது, டாஸ்ல இருந்து கரெக்டான லைக் என்ன சொல்றது 150 ஆல் அவுட் ஆனதுலேருந்து அதுக்கப்புறம் பேட்டிங் பிடிச்ச விதமாக இருக்கட்டும், டிக்ளேர் பண்ணதாக இருக்கட்டும். ஸோ எவ்ரி திங் வென்ட் இன் ஃபேவர் ஆஃப் இந்தியா. ஸோ அது அந்த லக்கோட, ஏன்னா இந்த இந்தியாவுக்கு லக்குன்றதே வந்துட்டு ரொம்ப வருஷமா கிடையாது. ஏதோ நம்ம பக்கம் இப்போ கொஞ்சம் வருது, நம்ம பக்கம் திரும்புதுங்கிறதே கொஞ்சம் நல்ல விஷயமா இருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி லைக் இட் கண்டினியூஸ் அண்ட் வி வின் த சீரிஸ் அட்லீஸ்ட் 4-1 or 5-0. அப்பதான் வந்துட்டு ஏதோ வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்க்கு கொஞ்சமாவது வழி இருக்கும். 5-0 தேவையே கிடையாது, 4-1 போதும். அதுதான் சொல்றேன். ஜஸ்ட் நம்ம குவாலிஃபைடு. ஜஸ்ட் இன் கேஸ் அப்படி சொல்றேன். பாப்போம். அடிலேடு ஐயோ அது வேற வந்து கண்ணு முன்னாடி வந்து போகுதே அப்படின்ற மாதிரி. பாப்போம். Yeah. We'll see what happens. Yeah, that sums up the video. Yeah. Next நம்ம வந்துட்டு ரிட்டென்ஷன் வீடியோ போடலாம். எஸ். ரிட்டென்ஷன் இல்ல, ஆக்ஷன், ஃபுல் ஆக்ஷன். ஆமா, ரிட்டென்ஷன் ஸ்குவாட் அனாலிசிஸ் பண்ணிடலாம் அடுத்து. ஆமா, ஸ்குவாட் அனாலிசிஸ் பண்ணலாம். தினமும் ஒரு 2 டீம் எடுத்து கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான 2 டீம் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுதான் என்ன 2 டீம்னு பாப்போம். யாரு பல்தான்ஸும் நம்ம மஞ்சள் வீரனும் தான். வேற யாரு? அது கூட நான் பல்தான்ஸ் ஃபர்ஸ்ட், சிஎஸ்கே அப்புறம் தான் எம்ஐ. அதான் சொல்றேன். என்னதான் இருந்தாலும் உங்க ஸ்குவாட் ரொம்ப நல்லா இருக்கு. கண்ணை தொடச்சுக்கோன்ற மாதிரி இருக்கு. சரி, ஓகே, ஒரு வீடியோல பேசுவோம். சரி, ஓகே. 6 லோடிங், பட் யாருக்குன்னு பாப்போம். ஓகே. Okay, bro. Good night. Good night, guys. Thank you for watching. Keep on watching and support us. Shorts நல்ல views போயிட்டு இருக்கு. So thank you so much for that. Please subscribe for our channel. And love you guys. Thank you. Thank you so much, Bye guys. Yeah. Thank you so much, guys. Thank you so much. Good night. Next video பார்க்கலாம். Bye bye. Take care.